கீதோபதேசம் சிறுகதை. ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். வாயில் சுற்றுக்கதவின் தாழ் நீங்கும் ஓசை கேட்கிறது. பகல் போது 2 மணி வெயிலில் யார் வருகிறார்கள்? நீலா வாயில் பக்கமாக வந்து பார்க்கிறாள். பட்டை உரிக்கும் வெயிலில் காலில் செருப்பு கூட அணியாமல் வந்த உருவத்தை அருகில் நெருங்கிய பின்னரே அவளால் இனம் கண்டு கொள்ள முடிகிறது. வாங்க வாங்க சுந்தரம்மா, அடையாளமே தெரியலையே. உடம்பு சுகமில்லாமல் இருந்தீங்களா? வாங்க உட்காருங்க. முன்னறையின் விசிறியை போட்டு புதிய வீட்டிலே புதிதாக வாங்கி போட்டிருக்கும் கூடை நாற்காலியை காட்டி நீலா உபசரிக்கிறாள். சுந்தரம்மாவை பார்த்து 10 மாதம் இருக்குமா? வீடு கட்டிக்கொண்டு இடம் பெயர்ந்து வந்து 10 மாதம் தானே ஆகிறது. 10 வருஷங்கள் ஆகிவிட்டார் போன்று அவர் முகம் வயோதிகத்தை காட்டுகிறது. வயோதிகமா இது? அரும் பிஞ்சு மாங்காயை எண்ணெய் பசை காட்டாமலே உப்பில் போட்டு சுருக்கினார் போல முகம் வற்றி உலர்ந்து இருக்கிறது. நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு ஒன்றுதான் அணிகலன். மூக்கிலிருந்த மூக்குத்தியையும் செவிகளில் தொங்கிய முன்னாளைய சிவப்புக்கல் தோட்டையும் கூட காணவில்லை. கருப்பும் வெளுப்புமான கூந்தலை மேலாக வலித்து கோதி முடித்திருக்கிறாள். ரவிகை தெரியாமல் போத்தி கொண்டிருக்கும் சேலை 60க்கு 40 நெய்த மலிவு விலை நூல் புடவை. மேலே முள் பூத்து நீலம் மங்கி இருக்கிறது. ஒடுங்கி ஒடுங்கி போயிருக்கிறாள். நல்ல வெயில்ல புறப்பட்டீங்களாம்மா? முந்தா நாள் தான் அவங்க ஞானத்தை கோட்டை ஸ்டேஷனில் பார்த்ததா சொன்னாங்க. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சேகரையும் பானுவையும் கூட்டிக்கிட்டு வரலாம்னு இருந்தேன். பானுதான் கஸ்தூரி அக்கா பூரணி அக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஆமாம், வர வாரத்தோடு மூடுறாங்க. ஞானம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கானா? மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததாமே. சர்க்கரை தான். ஆஸ்பத்திரியில் 10 நாட்கள் படுக்கை போட்டார். இப்போ தேவலாம். சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாயேம்மா. நீலா இதோ என்று உள்ளே ஓடினாள். பானையிலிருந்து கொண்டு வரும் நீரை சுந்தரம்மா 3 டம்ளர் குடித்து ஆஸ்வாசம் அடைகிறாள். தண்ணி நல்லா இருக்கேம்மா. கேணி தண்ணி தானே? ஆமாம். உள்ளே வாங்க சுந்தரம்மா. அன்னைக்கு கூட வந்துட்டு விருந்து சாப்பிடாம காலையிலேயே போயிட்டீங்க என்று வீட்டுக்குள்ளாக அழைத்து எல்லா பகுதிகளையும் காட்டுகிறாள். ஒரே வீட்டில் முன்னும் பின்னுமாக பகிர்ந்து கொண்டு 8 வருஷங்கள் வாழ்ந்த பிணைப்பு. ஏன், நீலாவும் ராஜுவும் புது மனம் புரிந்த தம்பதியாக அந்த வீட்டுக்கு வந்தார்கள். ரயில் நிலையத்துக்கு அருகில் இருந்த அந்த வீடு ராஜுவுக்கு அலுவலகம் செல்ல வசதியாக இருந்தது மட்டுமல்ல, நீலாவுக்கு தாய் வீட்டில் இருப்பது போன்ற ஒரு பாதுகாப்பும் இருந்தது. நீலாவின் தாய் வீடு ஒரு குக்கிராமம். பெற்ற தாயும் இல்லை. எனவே அடுத்தடுத்து 2 குழந்தைகளும் அந்த வீட்டில் தான் பிறந்து வளர்ந்தார்கள். அத்தகைய உறவை விட்டு நெடும் தொலைவு வருவது முதலில் உவப்பாகவே இல்லை. எனினும் ராஜுவின் அலுவலத்தார் சேர்ந்து பெரிய மலைக்கட்டை கூட்டுறவு முறையிலே வாங்கி வீடுகள் கட்டி கொண்ட பிறகு பெயர்ந்து வரத்தான் வேண்டியிருந்தது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டு பொறுப்பை தனியாக ஏற்று பழகுவது அவ்வளவு எளிதாக இல்லை. சமையல் அறையிலே ஒரு மனை போட்டு சுந்தரம்மாவை உட்கார சொல்லிவிட்டு நீலா பூரி மாவை பிசைகிறாள். ஞானம் சொன்னான்னு சொன்னாங்க. பூரணிக்கு கல்யாணம் செய்யலாம்னு இருக்கீங்களாமே. பூரணி வேலைக்கு போய்கிட்டு இருக்காள்ல? போரா. முன்ன தாட்சாயினி டீச்சர் பேறு காலத்துக்கு போனப்ப 1.5 மாதம் போட்டு கொடுத்தாங்க. நடுவில் 2 மாதம் 50 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நர்சரியில் வேலைக்கு இருந்தா. இப்போ இந்திரா டீச்சர் லீவில் போயிருக்கா. இப்படியே பர்மனண்ட் ஆயிடும். சுமதி டீச்சருக்கு கல்யாணம், வேலையை விட்டுட்டு வடக்கே போயிடும்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், இவளும் பிடி எடுத்து 3 வருஷங்களாக போகுதே. பானு பிறக்கிறப்ப பிடிக்கு சேர்ந்தது இல்லை? ஆமாம், இந்த 3 வருஷங்களை சேர்ந்தா போல் 6 மாதம் கூட வேலை கிடைக்கல. கஸ்தூரி தான் தையல் கிளாஸ் எடுக்கிறா வெல்ஃபேர் சென்டரில். அதுவும் வேலை நிரந்தரம் இல்லை. எல்லாம் படித்தாலும் தொழில் தெரிஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் சிபாரிசு போட்டி. ஞானம் பிடித்தமெல்லாம் போக 350 ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறான். ரயில் பாஸ் 3 மாதத்துக்கு எடுத்துடுறதால தெரியலை. கையில் எதுனாலும் செய்து கொடுத்துடுறேன். மாமா பென்ஷன் 80 ரூபாய் வருது. அது அப்படியே வீட்டு வாடகைக்கு போயிடுது.
உங்கள் இடத்துல வந்தவங்களுக்கு வாடகை 120 வசத்திட்டான். இது எப்படி கேட்குறாங்களோ தெரியல. மாமா பென்ஷன் வாங்கினதும் படப்பை ரோட்டில் வாங்கியிருக்கிற மனைக்கட்டில் ஒரு குச்சி போட்டுக்கிட்டு போயிடணும்னு சொல்லுவீங்களே, ஏம்மா சிமெண்ட் எல்லாம் கூட கிடைச்சிடுறதுன்னு சொல்கிறாங்களே. அப்படித்தாம்மா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கல்யாணம் செஞ்சு கொடுப்பது மேல்னு படுது. சுந்தரம்மாள் சட்டென்று நிறுத்திவிட்டு மௌனமாகிறாள். குடும்பத் தலைவர் மாநில அரசு அலுவலகம் ஒன்றில் எழுத்தாளராக வேலை பார்த்த நிலையில் மூத்தவளை கல்யாணம் செய்து கொடுத்த பெண். அடுத்த பெண்கள் ஏதோ வருவாய் கொணாந்தாலே திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்று படிக்க வைத்தார்கள். பட்டப்படிப்பும் ஆசிரிய பயிற்சியும் எடுத்து பூரணி 3 ஆண்டுகளாக நிலையான வேலையில் அமரவில்லை. கஸ்தூரியை நுழைமுகத்துக்கு மேலாக படிக்க சேர்க்க இயலவில்லை. இடையிலே பையன் வேறு பிகாம் முடித்து 2 ஆண்டுகள் வேலை இல்லாமல் இருந்து வேலைக்கு சேர்ந்து இருக்கிறான். குடும்பத்தில் ஒரு சிலும்பல் பெயர சத்தம் வந்ததில்லை. பெற்றோரும் மக்களும் ஒரு மனமான அன்பும் அடக்கமுமாக வாழ்பவர்கள். இல்லையேல் அந்த வருவாயில் சுற்றமும் பேணி குழந்தைகளையும் இவ்வளவேனும் முன்னுக்கு கொண்டு வர முடியுமானால் முன்னுக்கு வந்துவிட்டார்கள் என்ற எண்ணமும் பலு இறங்கவில்லை. சுந்தரம்மாளின் முகம் அசைவற்ற கல்லாக எங்கோ சூனியத்தில் ஒன்றினார் போல இருக்கிறது. ஏம்மா, பூரணி வேலைக்குத்தான் 2 வருஷம் போயிட்டு வரட்டுமே. மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு வீடுன்னு நிழலை போட்டுட்டா ஏதோ காய்கறி போட்டுக்கிடலாம். ஒரு மாடு கூட வாங்கி கட்டலாம்னு சொல்லுவீங்களே. சொன்னேம்மா நீலா, அரிசியே ஒரு நாளைக்கு 3/4 படிக்கு மேலே வடிக்க வேண்டி இருக்குது. தோசை இட்லின்னு அது வேற ஏதானும் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்குது. போன மாதம் எங்கள் மூத்தாறு பையன் ஊர்ல இருந்து ஏதோ வேலைன்னு வந்தான். 1 மாதம் இருந்தான். எல்லோரும் இத்தனைக்கும் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கன்னு கஸ்தூரியும் கூட ஒரே தரம் தான் இலையில் சோறு வச்சுக்கிறோம். 5 ஆளாக்குக்கு மேலே வடிக்க முடியலை. 1/4 படி பால் தான் காலையில் வாங்குறேன். தயிருக்கு 1/4 படி முடியலை. புரட்ட முடியாமல் சங்கடமாக இருக்கு. சீட்டு வேற ஒன்று சேர்ந்தேன். கடையில் 800 கடன் வேற ஏறி போச்சு. சுந்தரம்மா இப்படி பேசி ஒரு நாளும் நீலா கேட்டதே இல்லை. அவர்களுடைய வீட்டிலே இல்லாமை என்பதை அருகில் நெருங்கி பழகிய அவளால் கூட ஊகிக்க முடியவில்லை. அவளுடைய சேகரும் பானுவும் அவள் பருப்பும் நெய்யும் கலந்து பிசைந்த அமுதை தொடாமல் அவர்கள் வீட்டிலே போய் உட்கார்ந்து, எனக்கு நெய் போடு கஸ்தூரி அக்கா, கையில் சர்க்கரை இன்னும் போடு என்ற ரகளை செய்வது அவள் செவிகளில் விழும். பாரு கஸ்தூரி, இங்கே வச்சுக்கிட்டு கெஞ்சறேன் என்று ஆற்றாமையோடு நிற்பாள். நீ போ நீலா, குழந்தைங்க சாப்பிட்டா குறைஞ்சா போகும் என்பார்கள். இப்போது அவள் பிரிந்து வந்த பிறகு இந்த நாள் அன்றாட சாப்பாட்டுக்கு சாமான் கனவாகவா விற்கின்றன? பின்ன ஏமா அவசர அவசரமாக மாமா ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை போட்டு கல்யாணம் செய்யணும்? ஒருத்தி கல்யாணமாகி போனால் வீட்டு செலவு குறையும் இல்லையா? அரிசி, பால், எண்ணெய் எதை குறைக்க முடியுது? தலைக்கு எண்ணெய் புரட்ட 1/2 கிலோ தேங்காய் எண்ணெய் ஆகுது நீலா. சம்பாதிச்சுட்டு வந்து போடுறாங்கன்னு இன்னமும் 2 வருஷம் சோறு போடுறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் விலைவாசி ஏறிட்டா? ஞானம் சொல்கிறதும் நியாயம்தான். போன மாதம் ஒரு இடம் வந்திருக்கு. பையன் சிமெண்ட் கம்பெனியில் 600 சம்பளம். பொண்ணுங்க இல்லை, இன்னும் 2 பையங்க படிக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்காங்க. நல்ல குடும்பமானா நாம தான் எல்லாமே செஞ்சு போடணும். 4 சவரன் செயின், 2 ஜதை வளையல் கேட்குறாங்க. அதுக்குத்தான் சீட்டு கட்டி வச்சிருக்கேன். அரிசி வாங்கியே தாளலை. ஏமா, பாபு ஜுவல்லர்ஸில் முன்னமே நீ வளையலை செஞ்சுக்கிட்ட தானே? அது மாதிரி வேணும்னு கேட்குறா பூரணி. நீ அங்கே செஞ்சு வாங்கிக்கிட்டதா தான் எனக்கு ஞாபகம். ஆமாம், அங்கே தான் செஞ்சுக்கிட்டேன். அவன் செஞ்சு தருவான். கூலி தான் 100 ரூபாய் கேட்பான். கேட்டால் கொடுத்து தானே ஆகணும். 8000 ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் இருக்குது. அதுக்குள்ளே கல்யாணத்தை முடிக்கணும்னு பின்னால் ஞானம் சம்பாதிக்கிறான். அவன் மேலே கடன் வாங்கி கூட வீடு கட்டிக்கலாம். ஒரு ஆள் குறைஞ்சா செலவு குறையும். 5 ஆளாக்கு போடுறேன். 6 ரூபாய் விற்குது அரிசி. நிதமும் ராத்திரி ஒரு குத்து சோறு கூட மிஞ்சறது இல்லை மீதின்னு. மக்கி மடிஞ்ச கோதுமையை தின்னு வயிற்றுக்கு செரிக்கிறதே இல்லை. முட்டிய கண்ணத்து எலும்புகளுக்கு கீழே
கண்கள் ஆழ்ந்த பள்ளத்துக்கு போய்விட்டன. இவ்வளவு ஆண்டுகள் அருகில் இருந்த நீலாவுக்கு அவர்கள் வீட்டில் எவ்வளவு அரிசி போடுவாங்கன்னு கூட தெரிந்து இருக்கவில்லை. இப்போது இல்லாமை பொங்கி வருகிறது. சுந்தரம்மா பகலிலும் அரை வயிறு உண்டு, இரவில் அதுவும் இல்லாததால் இந்த நிலைக்கு வந்துவிட்டாளா? உட்காத்தி வைத்து வயிறு நிறைய சோறு போட வேண்டும் என்ற நீலாவுக்கு ஒரு ஆதங்கம் மேலிடுகிறது. ஆனால் சுந்தரம்மா குழந்தையா? சொந்த தாயும் மகளுமாக இருந்தாலும் கூட வயதுக்கேற்ற திரைகள் விழுந்து விடுகின்றனவே. நீலா ஒரே வீட்டில் குடியிருந்த நாட்களில் கூட அருமையாக ஏதேனும் பண்டம் செய்து கொடுத்தால் பெண்களுக்கும் கணவனுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துவிட்டு மாதிரிக்குத்தான் அவள் சுவைப்பாளாக இருக்கும். ஆனால் பேறு காலம், உடல் நலிவு எல்லா நாட்களிலும் நீலாவை உட்காத்தி சோறிட்டு இருக்கிறாள். பூரிக்கென்று கிழங்கு வேக வைத்து இருக்கவில்லை. குழந்தைகளும் அவளும் வெறும் சர்க்கரையுடன் உட்கொண்டு விடுவார்கள் என்று பேசிக்கொண்டே கிழங்கை வேக வைத்து தாளிதம் செய்கிறாள். பூரிகளை பொரித்து தட்டிலை வைத்து சாப்பிடுங்கம்மா என்று வேண்டுகிறாள். ஐயோ, எனக்கு என்னம்மா இப்ப? குழந்தைகள் வரட்டும், எனக்கு என்ன அவசரம் இப்போ? பிள்ளைங்க வரட்டுமே, நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் போகணும். நீங்கள் காலையில் எப்போவோ சாப்பிட்டு இருப்பீங்க, இவ்வளவு தொலைவு வெயிலில் வந்திருக்கீங்க. அது கிடக்கட்டும், நான் ஒன்றுமே பகலில் சாப்பிட்றதே இல்லை. 12 மணிக்கு ஒரே நேரம் சாப்பிட்றதோட சரி. இருட்டு அறையில் கை விளக்கின் ஒளி சிந்துவது போன்று கண்களிலே ஒளி மின்னுகிறது. மூத்த மக மாதிரின்னு சொல்கிறீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்க. சரி, உனக்கு ஏமா வருத்தம் என்று ஒரே ஒரு பூரியை சுந்தரம்மா உண்ணுகிறாள். குழந்தைகள் இருவரும் வந்துவிட்டார்கள். தொடர்பு விட்டு 10 மாதம் ஆனதில் அவர்களுக்கு நாணம் வந்துவிட்டது. சேகர், பானு, கஸ்தூரி அக்கா கூட்டிட்டு வர சொன்னா, வரீங்களா? ஏன் என்கிட்ட வராம நிற்கிறீங்களே என்று குழந்தைகளை தழுவி முத்தமிடுகிறாள். என்ன வெக்கம் இதுகளுக்கு? ஆமாம், நேற்று கூட சொன்னேன் லீவு விட்டு அங்கே போய் பிள்ளைங்களோட இருப்பேன்னு. சிரித்து கொண்டே குழந்தைகளுக்கு பூரி கொடுத்துவிட்டு நீலா ஒரு மூடி போட்டு பாத்திரத்தில் பூரிகளும் கிழங்கையும் எடுத்து வைக்கிறாள். வாமா, மாமாவும் கூட வெறிச்சுன்னு பகலெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைங்க வந்தால் கலகலப்பாக இருப்பார். நிச்சயமாக வரேன். வீட்டை பூட்டிக்கிட்டு வருவது தான் பயமாக இருக்குது. சத்த நேரம் பூட்டினா கூட திருடு போயிடுது. ஆமாம், படி அரிசி 6 ரூபா விற்குதே, என்னம்மா செய்ய? நான் வரட்டுமா? நேரமாயிடுத்து. அவள் பூரி தூக்கை எடுத்து நீட்டுகிறாள். என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு? இருக்கட்டும், மாமாவுக்கு கொடுங்க. ஐயையோ, என்னம்மா இதுக்கா போனேன்னு என்னை திட்டிடுவார். ஏம்மா, எனக்கு உரிமை இல்லையா? இருக்குது. மகன்னு சொன்ன. புது வீடு கட்டிக்கிட்டு போனாங்க, ஒரு சாமான் வாங்கி கொடுக்கலையேன்னு அதுவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜான் ஏறினா முழம் சறுக்குது. என்ன சுந்தரமா இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? கொடுத்து வாங்கும் வரவு செலவு பிரியம் தானா கடைசியில்? நீங்கள் மாமாவை நான் ரொம்ப கோச்சிக்கிட்டேன்னு சொல்லுங்க, நானே வந்து கோச்சிக்கிறேன் என்று தூக்கை கையிலே திணிக்கிறாள். சுந்தரம்மாள் சிரிக்கிறாள். வரேம்மா, தம்பி வந்தா சொல்லு. கஸ்தூரி காலையில் போனவ, வந்தாலோ என்னவோ. தையல் கிளாஸுக்கு தானே போனா? தையல் கிளாஸுக்கு தான். வெல்ஃபேர் சென்டரில் இருக்கிற அம்மாவுக்கு ஏதோ வெள்ளி விழாவோ பாராட்டு விழாவோ வாம். வடக்கேந்து பெரியவங்க யாரோல்லாம் வராங்களாம். அதுக்கு தடபுடலாக ஏற்பாடு நடக்குது. கலெக்ஷன் பண்ணி ப்ரெசண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஓ ஆமாம், ஆளுக்கு 20 ரூபா போடணும்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டான்னு இதுவும் 4 கிளாஸ் எடுத்து விட்டு கொடுத்துடுச்சு. இந்த மாதம் இதுக்கு பைசா வரவு இல்லை, செலவு தான். 1500 ரூபாயாம். சந்தன மரத்தில் தேரும் கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் பண்ணுற அர்ச்சுனனுமாம். நேற்று பார்த்து வச்சு பேர் ஊரெல்லாம் செதுக்கி ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம். இவளை வந்து சுகுணா எடுத்துக்கிட்டு வர இட்டுக்கிட்டு போனா. நான் வரச்ச வீட்டில் மாமா தான் இருந்தார். வரட்டுமாமா? நீலாவுக்கு மறுமொழி கூற தோன்றவில்லை. வெறுமனே தலையை மட்டும் ஆட்டுகிறாள். அவள் வாயிலிலேயே நிற்கையில் சுந்தரம்மாளின் உருவம் மெல்ல மெல்ல சிரிக்கிறது. அன்பானவர்களை, ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கீதோபதேசம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.